அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு உடையும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்திருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுக மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பல குழப்பங்களும் பல அதிர்ச்சியான தகவல்களும் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் நிர்வாகிகள் மீது மிக மோசமான நம்பிக்கை தான் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். இது அதிமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படும். காரணம், தலைமை என்றுமே அதிமுகவின் தொண்டர்கள், அதுவும் அடிமட்ட தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தலைமைக்கு மோசமான நிலைமையாகத்தான் தோன்றும். அந்த விதத்தில் தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பையும் அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத செயல்பாட்டின் காரணமாகத்தான் தோல்வியடைந்தோம் என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பேசியதுதான் இந்த பிரிவிற்கும் அதிமுக உடைய போவதாக நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ஒருபோதும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புகளையோ அல்லது உத்தரவுகளையோ நாங்கள் இனி கேட்க மாட்டோம் என்று மாவட்ட செயலாளர்கள் தெளிவாக 2 நாட்களுக்கு முன்பாகவே தலைமை அலுவலகத்திடம் வந்து அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டார்கள். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடியது அதிமுகவின் தலைவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார்களோ அதுபோல்தான் தொண்டர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதிமுகவின் தொண்டர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கூட கேட்க மாட்டார்கள். அதேபோல்தான் அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் தற்பொழுது பதவி வெறிக்காண்டி பணத்திற்காண்டி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பையும் நிர்வாகிகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது முழுக்க சுயநலம்தான் என்ற அறிவிப்பையும் தற்பொழுது நிர்வாகிகள் அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர்களிடம் கூறிவிட்டார்கள், மூத்த நிர்வாகிகளிடமும் கூறிவிட்டார்கள். இது எடப்பாடி பழனிசாமிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறிவிட்டது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக ஒருவேளை தோல்வியடைந்தால் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யாமல் இருந்தால் அதிமுக உடையும். அதாவது செங்கோட்டையன் எடப்பாடி என்ற புதிய கூட்டணி உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைவதோடு மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஆட்சியை இழக்கும். இதனால் திமுகவிற்கு சாதகமாகவும் அதிமுகவிற்கு பாதகமாகவும் முடியும் என்ற அரசியலின் செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.